எல்லாம் வல்ல சங்கமேஸ்வருடைய பூரண அருளால் பவானியிலே அன்னை காவிரி தாய்க்கு நாம் எல்லோரும் நம்முடைய புஷ்கர விழாவின் மூலமாக இங்கு கூடும் வண்ணம் பெருமுயற்சி எடுத்திருக்கின்ற யுக்தேஸ்வர சுவாமி அவர்களையும் திருவலம் சாந்தானந்த சுவாமிகள் அவர்களையும் நமது ஜிஆர் சுவாமிகள் அவர்களையும் இந்த விழாவிற்கு வருவதற்கக்கூடிய அத்துணை துறவியர் பெருமக்களையும் மற்றும் இந்த நன்னாளிலே தன்னுடைய முன்னோர்களுக்கெல்லாம் பித்ருக்கடன் செய்யும் பொருட்டு பித்ரு கர்மாவை சரியாக செய்வதற்காக காலை மேற்கொண்ட பக்தர்களில் இருக்கக்கூடி தன் கடமையை செய்கின்ற வழியிலே இந்த விழாவிலும் பங்கேற்று இந்து தர்மத்தை காக்கும் பொருட்டு தன் கடமை செய்யக்கூடிய பக்தகோடி பெருமக்களை எல்லோருக்கும் என்னுடைய மேற்கண் வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு மேடை கண்டிருக்கக்கூடிய ஆத்மசக்திக்குள் இறைவனை ஏகாந்தமாக வைத்திருக்கக்கூடிய அந்த சாமிகள் அனைவருடைய பாதங்களை பணிந்தபடி 144 ஆண்டுகள் மனித வாழ்க்கையினுடைய ஒவ்வொரு காலகட்டங்களையும் நாம் உணர்ந்து செய்ய வேண்டிய பல விஷயங்களில் இன்றைய தினம் மயிலாடுதுறை தொடங்கி தமிழகத்தின் எல்லா பகுதிகளிலுமே காவிரி தாய் எங்கெல்லாம் விளங்குகின்றாலோ அங்கெல்லாம் இந்த வழிபாடு நடந்து கொண்டிருக்கிறது என்றால் 140 ஆண்டுகளுக்கு பிறகு நமக்கு யாரெல்லாம் இதில் கலந்து கொண்டார்களோ அவர்களுக்கெல்லாம் மிகப்பெரிய பாக்கியம் புண்ணியம். இது மீண்டும் ஒரு முறை வாய்க்குமா என்பது இனி அடுத்த பேரக்குழந்தைக்கு பிறகு கூட வாய்க்கலாம், சொல்ல முடியாது. அப்படிப்பட்ட ஒரு நல்ல நிகழ்ச்சியில் நீங்கள் எல்லாம் பங்கேற்று இருக்கின்றீர்கள். நீரின்றி அமையாத உலகு, மிக அற்புதமான வாழ்க்கையினுடைய பெரிய அச்சாரமாக விளங்கக்கூடிய தண்ணீரை வணங்கி போற்றி நீருக்கும் அது உற்பத்தியாகின்ற இடத்துக்கும் நதிக்கும் கடலுக்கும் எல்லாவற்றுக்குமே மரியாதை செய்கின்ற ஒரு மதம் இருந்தால் அது இந்து மதம் மட்டும்தான். ஏனென்றால் இங்கு மட்டும்தான் சாதாரண புவியில் தொடங்கி இந்த புவியிலே தோன்றிருக்கின்ற அத்துணை இயற்கை சக்திகளையும் வணங்குவதற்கான மார்க்கத்தை நம்முடைய இந்து மதம் சனாதன தர்மமாக கற்றுக் கொடுத்துக் கொண்டிருக்கின்றது. அந்த வகையிலே இந்த அற்புதமான இடத்தில் பங்கேற்றிருக்கின்ற எல்லோருக்கும் ஒன்று சொல்லிக்கொள்ள விரும்புகின்றேன். நம்முடைய திருவலம் சாமிகள் தொடங்கும் போதே அரிது அரிது மானிடராய் பிறத்தல் அரிதுன்னு ஆரம்பிச்சார். முதல்ல அரிது அரிது மானிடராய் பிறத்தல் அரிது, மானிடராய் பிறந்தாலும் கூன்குருடு செவிடுதோடு நீங்கி பிறத்தல் அரிது, அதனினும் அரிது ஞானமும் கல்வியும் நயத்தல் அரிது என்று. அந்த ஞானமும் கல்வியும் நயத்தல் அரிது என்கின்ற சொல்கின்ற அந்த ஸ்தானம் வரை நாம் கவனிக்கின்ற பொழுது மனிதனாக பிறந்திருக்கின்ற நமக்கு அந்த ஞானத்தினை அதனுடைய பாதையினை போதிக்கக்கூடிய அருமையான பீடத்திலே அமர்ந்தபடி அவர்கள் போதித்த விஷயங்கள். இன்று கம்பராமாயணத்தை பற்றி யாரேனும் உபதேசமாக சொல்ல வேண்டும் என்றால் கூட அதை கேட்க ஆள் இல்லை. காரணம், கம்பராமாயணம் முழுக்க தொலைக்காட்சி பட்டியலும் இருக்கிறது, தனி சீடியாகவும் இருக்குது. நான் அதையே பார்த்துக் கொள்ளுகிறேன். நம்ம சொன்னா கேட்க மாட்டேன். எனவே நம்முடைய சிவபுராணமாகட்டும் மகாபாரதமாகட்டும் கிருஷ்ணனுடைய அவதார மகிமைகளாகட்டும் எல்லாமே இன்று காட்சிகளாகவே எடுக்கப்பட்ட நிலையில் என்ன நம்முடைய வாழ்க்கைக்கு தேவையோ அதை சொல்ல வேண்டிய ஒரு காலகட்டத்தில் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கின்ற காரணத்தினால் இந்த மண்ணிலே மனிதனாக பிறந்தத்தில் நம்முடைய உடம்பிலே 72,000 நரம்புகள் மொத்தமாக இயங்கிக் கொண்டிருக்கிறது.
இந்த 72,000 நரம்பினுடைய இயக்கங்கள் மொத்தமாக இருந்தால்தான் நம்ம எல்லாம் வாழ முடியும். நம்மை கேட்காமல் நம்முடைய உடம்பிலே பல விதமான இயக்கங்கள் நடந்து கொண்டிருக்கிறது. அது ஒண்ணு, 21,600 முறை நம்முடைய மூச்சு காற்று 24 மணி நேரத்தில். இந்த மூச்சு காற்று நம்மளை கேட்காம 21,600 முறை இந்த 24 மணி நேரத்தில் மூச்சு விட்டுட்டு இருக்கேன். இத நமக்கு உணர்த்தும் பொருட்டு சிதம்பரத்திலே இருக்கின்ற அந்த மேல் கூரை, ஈஸ்வரனுடைய கோவில் கூரையில் மேல் கூரை அமைச்சிருப்பாங்க. 21,600 ஆணி அடிச்சு அந்த மேல் கூரை அமைச்சிருப்பாங்க. மூச்சு, இந்த மூச்சு காற்றானது நம்முடைய உடம்பிலே இருந்து வெளியேறுகின்ற மூச்சு காற்றை கொஞ்சம் கொஞ்சமாக அடக்கி அப்படியே 21,600 21,000 அப்புறம் 20,000 அப்புறம் 19,000 அப்படி குறைச்சிட்டே வரக்கூடிய ஒரு பயிற்சி இருக்கு. அதுக்கு பேர் வாசி யோகம். அந்த வாசி யோகத்திற்குள்ளே தன்னை நுழைத்து கொண்டவன் ஒருமையுள் ஆமை போல் 5 அடக்கல் ஆற்றின் எடுமையும் ஏமாற்படைத்து என்று சொல்லுவது போல இந்த பிரபஞ்சத்திலே எல்லாவற்றையும் அடக்கி ஆளுகின்ற சக்தியோடு அவன் மிகப்பெரிய வல்லமை படைத்தவனாக மாறுகிறான். சகசிரார சக்தி விரிகிறது. இந்த அண்டத்திலே என்ன நினைக்கின்றானோ அதை சாதிக்கின்ற மிகப்பெரிய அற்புதத்தை கொண்டவனாக மாறுகின்றான். இது எல்லாம் இந்த மண்ணில் நடக்கணும்னா தேவை என்ன தெரியுமா? மனிதன் உயிர் வாழ்வதற்கு தேவையான 2 விஷயம். ஒன்று, இந்த மண்டலம் முழுக்க நிறைந்திருக்கின்ற பிராணவாயு என்ற ஆக்சிஜன். இன்னொன்று, குடிக்கிறதுக்கு தண்ணி. ஒரு 10 நிமிஷம் நம்முடைய உலகத்தில் இருக்கிற இந்த பிராணவாயு பூரா கற்பனை கொஞ்சமே இல்லைன்னு வச்சுக்கோங்களேன். 10 நிமிஷத்துக்கு நம்முடைய உயிருக்கு உத்தரவாதம் இல்லை. 10 நிமிஷம் போய் சேர்ந்துருவோம். இந்த மண்டலம் முழுக்க நிறைந்திருக்கிற இந்த பிராணவாயுவை ஒரு 10 நிமிடம் இறைவன் ஆஃப் பண்ணிட்டாங்கன்னா நமக்கு ஒண்ணுமே இல்லை. இந்த வாழ்க்கை என்பது இல்லாமல் போய்விடும். நேரின்றி அமையாத உலகு என்பது போல இந்த மண்ணில் இருக்கின்ற நிறைந்திருக்கின்ற இந்த பிராணவாயு என்ற காற்று நம்மோடு கலந்திருந்தால் மட்டும்தான் நம் உயிரோடு இருக்க முடியும். எனவே அந்த காற்றை 21,600 முறை நாம் நம்மையும் அறியாமல் நம்முடைய நுரையீரலும் நம்முடைய பிராண மண்டலமும் இயக்கிக் கொண்டே இருக்கின்ற காரணத்தினால்தான் நான் பேசுறதை நீங்க கேட்க முடியுது, வாழும் பொழுது எல்லாம் செய்ய முடியுது. அப்படிப்பட்ட இந்த வாசியை வலது நாசியிலும் இடது நாசியிலுமாக கொஞ்சம் கொஞ்சமாக குறைத்து செய்கின்ற ஒரு செயலுக்கு நிறைய தத்துவம். நீ தண்ணீர்ல போய் குளிக்கிறதுக்கு முந்தைய சொல்ல வேண்டிய அவசியத்தினால சொல்றேன். ஏன் இந்த புஷ்கரத்தில் குளிக்க வேண்டும், அது என்ன புண்ணியம் என்பதற்கு முன்னால் உன் உடம்பின் புண்ணியத்தை தெரிந்து கொள். உன்னுடைய உடம்பினுடைய அற்புத சக்தியை புரிந்து கொள். அதன் பிறகு அந்த நீருடைய மகத்துவத்துக்கு நாம் போக வேண்டும். எப்படி என கேட்டால், வாசியோகத்தினுடைய ஸ்தானத்துக்குள் நாம் நம்மை மூழ்கி ஏகாந்தப்படுகின்ற பொழுது மூலாதாரத்திற்கு ஒரு சக்தியை எழுப்பி அப்படியே சிறுக சாதிட்டாலும் மணிபூரகம் விசுத்தை ஆகிய சகசிராரம் என்று வெளியக்கூடிய அளவுக்கு ஒரு பெரிய சக்தி கொண்ட உடம்பு உன்னுடைய உடம்பு. அதான் அவர் சொன்னார் முதல்ல, அரிது மானிடராய் பிறத்தல் அரிது என்று. அப்படிப்பட்ட உடம்புக்கு நமக்கு காலையில் ஃபாஸ்ட் ஃபுட்டு, மத்தியானம் ரொம்ப ஃபாஸ்ட் ஃபுட்டு, நைட்டு என்னென்னமோ ஃபுட்டு, அப்புறம் லைஃபும் ரொம்ப ஃபாஸ்ட். அதனால சீக்கிரமா போய் சேர்ந்துடும். அதாவது உணவினுடைய வாழ்க்கை நிலை கூட அப்படி மாறிவிட்ட நம்மிடத்திலே இந்த உடம்பை பற்றி சொல்ல வேண்டிய கட்டாயம் எனக்கு முதல்ல. ஃபர்ஸ்ட் நம்மளை திருத்திக்கணும், நம்மளை ஒழுங்கு பண்ணிக்கணும், நம்மளை சரி பண்ணிக்கணும். அப்படி சொல்லிச்சுன்னா அதை முதலாக நம்முடைய வாழ்க்கையிலே மனிதன் இப்படித்தான் வாழ வேண்டும், இந்த முறையில் தான் இருக்க வேண்டும் என்று கற்றுத்தருகின்ற சனாதன தர்மத்தை நாம் நிச்சயமாக மறந்துவிடக்கூடாது. அப்படிப்பட்ட சனாதன தர்மம் தான் நம்முடைய வாழ்க்கையிலே இந்து மதம் சொல்லக்கூடாது, அது சனாதன தர்மம். இந்த மக்கள் வாழ வேண்டிய வாழ்க்கை நெறிகளை சொல்லுகின்ற தர்மம். அதனால அந்த அன்பர்களே, அந்த மூச்சு காற்று இருக்கிறது நிறைய மகத்துவம் இருக்கு. என்ன தெரியுமா,
ஒரு கர்ப்பிணியானவள் தன்னுடைய வயிற்றிலே குழந்தையை சுமந்து கொண்டிருக்கின்றாள். எனக்கு ஆண் குழந்தை தான் பிறக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டுட்டு பகவான் கிட்ட வேண்டி எனக்கு இந்த முறை ஆண் குழந்தையா பிறக்கணும்னு வேண்டிக்கிறான். ஆண் குழந்தை பிறக்கிறதுக்கு வேற ஒண்ணும் இல்லை. அவள் தன்னுடைய உடம்பினை இடப்பக்கமாக சாய்த்து கொண்டு படுத்துக் கொண்டு தன்னுடைய குழந்தை கர்ப்பஸ்தானத்திலே வளர்கின்ற வரை தன்னுடைய வலக்கை மேலே இருக்க இடக்கை கீழே இருக்கின்ற வகையிலே ஒருபடித்து அந்த 10 மாதம் வரை படுத்துக் கொண்டிருந்தால் அவள் பெறுகின்ற குழந்தை ஆண் குழந்தை. அதே அவளுக்கு பெண் குழந்தை வேண்டும் என்று சொன்னால் இடதுகை மேலே இருக்கும் வலதுகை கீழே இருக்குமாக ஒருபடித்து படுத்துக் கொண்டு 2 மாதம் முதல் 10 மாதம் வரை அந்த ஸ்தானத்தை கடைபிடித்து அவளுக்கு பிறப்பது பெண் குழந்தை. இது வாசியோகத்துடைய அற்புத சக்தி. இதெல்லாம் யார் கற்றுக் கொடுத்தா? இந்த மண்ணில் வாழ்ந்த சித்தர்கள், யோகிகள், முனிவர்கள். அரச மரத்தை சுத்தி கும்பிட்டு வா, அவர் பிள்ளையார் இருப்பாரு, அந்த பிள்ளையாருக்கு தண்ணி ஊத்து அப்படின்னு மார்கழி மாசத்துல அனுப்பி விட்டாங்க. மார்கழி மாசத்துக்கு ஏன் பிள்ளையார்கிட்ட அங்க போகணும், அங்க ஏன் தண்ணி ஊற்றணும்னு இந்த காலத்து பிள்ளை கண்டிப்பா கேள்வி கேட்பாங்களா இல்லையா? ஏன்னா அவங்க குளிக்கின்றாலே சவர் திருப்பி குளிக்கிறவங்க. ஷவர் திருப்பி குளிக்கக்கூடிய அளவுக்கு இருக்கக்கூடிய இடத்துல போய் மார்கழி மாசம் தண்ணி ஊத்திட்டுவான்னு சொன்ன பிறந்த பெண் குழந்தையும் வளர்ந்திருக்கின்ற திருமணத்திற்கு காத்திருக்கின்ற பெண் குழந்தையும் திருமணம் முடிந்து பிள்ளைப்பேர் இல்லாத குழந்தையும் குடத்திலே தண்ணி சுமந்து கொண்டு போய் மார்கழி மாதத்திலே பிள்ளையாருக்கு தண்ணி ஊற்ற காரணம் அங்கு வளர்ந்திருக்கின்ற அரச மரம். அந்த மரத்திலே 24 மணி நேரமும் பிராணவாயுவை மட்டும் வெளியே விடுகின்ற காரணத்தினால் நைட்ல தங்குனா சில மரத்துல கார்பன் டை ஆக்சைடு வெளியே வரும். 24 மணி நேரமும் பிராணசக்தியை மட்டும் வெளியே விடக்கூடிய சக்தி அரச மரத்துக்கு உண்டு. அதனாலதான் அந்த மரத்துக்கு அரச மரம்னே பேர். என்ன காரணம்னா பிராணசக்தியை கொடுத்து மக்களை காக்கின்ற தன்மை கொண்டது. அதுல ஓசோன் ஒளிக்கற்றை எல்லாம் இந்த மண்டலத்திலே மிக கீழாக இருக்கின்ற மாதம் மார்கழி மாசம். அதனால காலை நேரத்தில் எந்திரிச்சு அப்படியே பெருமாளுக்கு பக்தி சொல்லி பாராயணம் பண்ணி காலை 4 மணிக்கு எல்லாரும் காலைல மார்கழி மாசம் பஜனை பண்ணுவாங்க. எதுக்காக? அந்த ஆத்ம சக்தியை பெருக்கிக் கொள்வதற்கான வழி. நான் உங்களுக்கு இந்த உடம்பை பற்றி சொல்ல காரணம், இந்த உடம்பை தயவு செய்து பண்ணி பார்த்துக் கொள்ளுங்கள். இறைவனை உணர வேண்டும் என்று சொன்னால் உங்க உடம்புக்கு வலு இருக்க வேண்டும். இறைவனை அறிய வேண்டும் என்று சொன்னால் உனக்கு நிம்மதி உன் உடம்பால் இருக்க வேண்டும். பல்லு வலியை கூட சகிச்சுக்க முடியாது. நம்ம ஒரு பல்லு வலி வந்துட்டு எதுக்கிற பேசல கூட கோபமா பேசுவோம், ஏன்னா டென்ஷன். நம்முடைய வாழ்நாள்ல ஒரு காது வலி வந்தா பொறுத்துக்க முடியும், வயிற்று வலி வந்தா பொறுத்துக்க முடியும். அதெல்லாம் நமக்கு வாழ்க்கை கொடுமை. வேற எதுவுமே உலகத்துல வேண்டாம் சாமி, எனக்கு வயிற்று வலி நல்லா நான் போகும். வயிற்று வலிக்காரனுக்கு அவன் பிரச்சனை. அப்ப என்ன தெரிகிறது? இந்த உடல் நோயற்ற வாழ்வே குறைவற்ற செல்வம். அந்த உடலை பேணி காக்கின்ற மார்க்கம் நமக்கு வேண்டும் என சொன்னால் நம் வாழ்க்கையிலே உன்னதமான பல விஷயங்களிலே ஒன்று ஓடுகின்ற இந்த நீரை புனிதமாக வைத்துக் கொள்ள கற்றுக்கொள்ளுங்கள். இந்த நீர் புனிதமாக இருந்தால் நம் வாழ்க்கையும் கண்டிப்பாக புனிதமாக இருக்கும். இந்த நீருக்குள்ளே சாய ஆலைகள் சாயத்தை இறக்கிவிட யாரோ ஒரு சோதிடர் அவர் அரை குறைமா கற்ற விஷயங்களை சொல்லி ஆத்துல போனா பழசையெல்லாம் கொட்டிடணும் அப்படின்னா பழசை விட சொல்லல. உங்கள்கிட்ட எதெல்லாம் பழைய புத்தியோ அதெல்லாம் தண்ணியில மூழ்கி எழும்போது அதை விட்டுன்னு சொல்றேன். அதை விட்டு இறங்கி வெளியே வரும்போது அதை கடந்து வான்னு சொன்னா என்னையே கடக்கிறேன் கேட்டேன். நல்லாத்தான் நான் இருக்கேன் இல்லையா? காமம், குரோதம், லோபம், மோகம், மதம், மாச்சரியம், டம்பம், டாம்பீகம், ஈசை, அசூயம் 10 புத்தி இருக்குதே நம்ம கிட்ட. பூரா அழுக்கு. ஆணவமலம், மாயாமலம், கண்மமலம். இந்த 3 அப்படியே எடுத்து வெளியேறி நம்மளால முடியுமா? பஸ்ல ஏறி உட்கார்ந்த பிறகு ஒருத்தர் வேகமா ஏறி வந்தா நீங்க கோவிலுக்கு வேண்டி செருப்பு போடாம வந்துட்டீங்க. ஒருத்தர் ஷூ கார்டை நேரம் ஒரு மிதி வச்சுட்டு அவங்க காலை அன்பனே மிதித்து விட்டாய் மன்னித்து விடுதான் சொல்லுவோம். அறிவு இருக்கா அப்படின்னு ஆரம்பிச்சு என்னென்ன வசனம் இருக்கோ அத்தனையும் சொல்லி முடிக்க மாட்டோம். அதை முடிச்சுட்டு இங்க சர்வேஸ்வரா அப்படின்னு கூப்பிடுறோம். என்ன புனிதமான ஆத்மா.
ஈசனை ஏண்ட உள்ள வந்தேன்னு கேட்பான். உன்னுடைய நிலை நீ பஸ்ல மிதிபட்டு வசனம் வாங்கின போதே முடிஞ்சு போச்சு. எனவே எல்லாருடைய வாழ்க்கையிலும் எதையோ ஒன்றையே தேடிக்கொண்டு அலைகின்ற நமக்கு இப்ப தேடுற முக்கியமான விஷயம் வீடு கட்டணும். வீடு கட்டி முடிஞ்சிருச்சுன்னா தனக்கு ஒரு கார் வாங்கணும். ரெண்டும் கிடைச்சதுல கடன் அடைக்கிறதுக்கு எத்தனை இஎம்ஐ இருக்கோ அதெல்லாம் தீர்க்கணும். அதுக்கப்புறமா மகள் படிச்சு மேல வந்து எப்படியாவது ஒரு சீட். நேற்று ஒருத்தர் என்கிட்ட பிளஸிங்ஸ் வாங்க வந்தார். என்ன சாமின்னு, என் மகனுக்கு எப்படியாவது எம்பிபிஎஸ் சீட்டுக்கு பணம் கட்டணும் சாமி. அவரு போக்குவரத்து துறையில ஒரு அதிகாரியா மட்டும் தான் இருக்கிறாரு. சாமி எவ்வளவு கட்ட போறீங்க? பையன் எங்க படிக்கிறான்? அமெரிக்காவில் சாமி எம்பிபிஎஸ் படிக்கிறதுக்கு சேர்த்த போறேன். ஆஹா, ரொம்ப சந்தோஷம். எவ்வளவு கட்ட போறீங்க? 45 லட்சம் சாமி. சொந்த வீடு கூட இல்லை. 45 லட்சம் கட்டி இவன் அமெரிக்கால படிச்சு அங்க நிறவெறி பிரச்சனை வந்து ஏதாவது தொந்தரவு கொடுத்துட்டான்னா, அவன் ஓடி திரும்பி வந்துட்டான்னா 40 லட்சம் போச்சு. எனவே நான் சொன்ன கொஞ்சம் யோசனை பண்ணி செய்யணும். இல்ல சாமி முடிவு பண்ணிட்டேன். சரி, அப்ப நம்ம ஒன்றும் சொல்ல முடியாது. நிறைய பேர் வாழ்க்கையில முடிவெடுத்த பிறகு எங்களை மாதிரி வந்து கேட்டா என்ன சொல்ல முடியும்? வாழ்த்துக்கள் மட்டும்தான் கொடுக்க முடியும். அவங்க தான் சொல்றதா, சரி முடிவெடுத்துட்டேன். ஏன்னா எல்லோருமே கைகையை திட்டுறோம். என்ன கொடுமை! ராமன் நாட்டை ஆட வேண்டிய இடத்திலே கொண்டு மகனை கொண்டு வைக்கின்றாள், இவள் சரியானவளா அப்படின்னா உண்மை அப்படி இல்லைங்க சாமி. ஜோதிடத்தை முழுமையாக தெரிந்து கொண்டவள் கைகை. வாழ்க்கையிலே ராமன் இந்த பதவியில் அமர்ந்து விட்டால் அவனுக்கு இருக்கின்ற துன்பங்கள் யாரால், பிரச்சனைகள் யாராலும், கொடுமை அனுபவிக்க வேண்டிய சூழ்நிலை அவனுக்கு வரும் என்ற காரணத்தினால் என் ராமன் அதை அனுபவிக்க கூடாது என்று கருதி தன் மகனாகிய பரதன் அதை அனுபவித்த துன்பங்கள் எல்லாம் அனுபவிக்கட்டும் என்று சொல்லி தன் மகனை அங்கு வைத்தாளே தவிர கைகை தவறானவள் அல்ல. ராமனை காக்கும் பொறுப்புதான் அங்கு கொண்டு போய் வைத்தாள். ஆனா தெரியாத போல கைகைய தாயா அவள் பேய் நல்லா பேசிட்டு இருக்கிற தாயிலேயே தன் மகனை பறி கொடுக்கின்ற அளவுக்கு ராமனை காத்தவளும். அதெல்லாம் கொஞ்சம் உள்ளமை படிக்கணும், அப்பதான் தெரியும். மேலா படிச்சுட்டு ஜோசிகார்த்த நம்ம கொண்ட யாத்திரை துணி விடுற மாதிரி. ஆமா, வாழ்க்கையினுடைய ஒவ்வொரு அத்தியாயம் மாணவன் கூர்ந்து படித்தால் 100 மதிப்பெண், மேலாக்க படிச்சா 60 மதிப்பெண், வகுப்பையும் கவனிக்காம வியாபாரையும் கவனிக்காம இருந்தா 30 மதிப்பெண். வாழ்க்கையும் அப்படித்தான். இங்க என்ன சொன்னாங்களோ கூர்ந்து கவனிச்சா வாழ்க்கையும் பாரு. இறங்கி போகும்போதே தண்ணியை தொட்டு வணங்கிட்டு அந்த ஆத்துக்குள்ள இறங்கி இருந்தா நீங்க ஆத்த மதிக்கிறீங்கன்னு அர்த்தம். தொட்டு வணங்காம கீழே இறங்கின உடனேயே ஒரே முங்கி இல்லைங்க. எங்க வீட்லயும் பக்கெட்ல எடுத்து மோந்து ஊத்துறோமாச்சுன்னா ஷவரை திருப்பி தண்ணி ஊத்துறவங்க நாங்க. அப்படி இல்லையே, கிழக்கு திசை நோக்கி நெல், உன்னுடைய வலது பாதத்திலே தண்ணீர் ஊற்று, வலது முட்டியிலே தண்ணீர் ஊற்று, வலது தொடையிலே தண்ணீர் ஊற்று, வலது தோளிலே தண்ணீர் ஊற்று. 4 ஆச்சு. அதே மாதிரி இடது பாதம், இடது முட்டு, இடது தொடை, இடது தோள் 8 ஆச்சு. அதுக்கப்புறமா 9வது முதுகிலே தண்ணீர் ஊற்று, 10வது நெஞ்சுக்கு மேல் தண்ணீர் ஊற்று, 11 முகத்துக்கு தண்ணீர் ஊற்று, 12 சிரசுக்கு தண்ணீர் ஊற்று. இப்படி 12 முறை உடம்பை நனைத்தவரை குளிக்க தொடங்கு. எத்தனை பேர் செஞ்சிருப்போம்? இப்படி எத்தனை பேர் குளிச்சிருப்போம்? அப்ப 12 ஆண்டுக்கு ஒரு முறை கோவில் கும்பாபிஷேகம் நடத்தி அந்த தீர்த்தம் சிரசில் படுவதற்கும் நாம் 12 பாகமாக குளிப்பதற்கும் இருக்கின்ற தொடர்பு என்ன? 12 பெருக்கல் 12 144 ஆண்டுகளுக்கு பிறகுகின்ற இந்த வைபவத்துக்கு பொருள் என்ன? 144 பெருக்கி பாருங்க, 12 பெருக்கல் 12. 12 ஆண்டுக்கு ஒரு முறை பூக்கக்கூடிய குறிஞ்சிக்கு என்ன மரியாதை? அந்த குறிஞ்சி பூவுக்கு தனித்தன்மை என்ன? நம்முடைய உடம்புல எல்லாம் அப்படி பாண்டு நோய், வெள்ளப்பாண்டு வரும். வெள்ளப்பாண்டா வந்து அப்படியே வெண்குஷ்டம் வந்து அதை நீக்கக்கூடிய அருமையான மருந்து அந்த குறிஞ்சி பூ. அந்த குறிஞ்சியின் விதை கிடைத்தால், குறிஞ்சி பூ கிடைத்தால் இந்த பாண்டு என்கின்ற நோய் விலகி போகும் என்கின்ற அற்புதத்தை கொண்ட அருமையான பூ அது. ஆனா அதுக்கு வெயிட் பண்ணும் 12 வருஷம், அப்பதான் கிடைக்கும். 144 வருஷம் வெயிட் பண்ணி கிடைச்ச விழாவை ஏதோ அசால்ட்டா அப்படி வந்துட்டு குளிச்சுட்டு போற மாதிரி போயிட்டு இருக்கீங்கன்னு எனக்கு பார்த்து வருத்தமா இருக்கு. ஏன்னா இது கிடைக்குமா மீண்டும்?
சபரிமலையில எல்லாரும் குளிச்ச உடனே கருப்பு பூரா கட்டி பம்பையில விட்டுருவாங்க. எங்க பார்த்தாலும் துணி அரசாங்கம் ஓன்று போய் அவன் தான் என்ன பண்ணுவான், 17 லாரி லோடு கருப்பு துணியை எடுத்துக்கொண்டு போட வேண்டிய நிலைமை அவனுக்கு. கடைசியில் அவன் என்ன பண்ணான்னா 25 போலீஸ்காரனை போட்டான். எவன் போட்டாலும் அடி. ஐயப்பன் தான் பாக்குறது இல்லை, 2 சாத்து. அதுக்கப்புறம் தான் அது ஒழுங்காச்சு. இப்போ தனியா அதுக்குன்னு ஆட்கள் போட்டு பரிசுத்தமா வச்சிருக்காங்க. கீழிருந்து மேல வரைக்கும் பிளாஸ்டிக் ஒண்ணுமே இல்லாம, குடிநீர் கூட பிளாஸ்டிக்ல விளைய நிக்கிறது இல்லைப்பாங்க. முழுக்க அது எல்லாத்தையும் எடுத்துட்டாங்க. ஏன்னா அந்த புனிதமான ஆலயத்தில் நீ எல்லாம் ஆலய தரிசனத்திற்கு இவ்வளவு பெரிய மகான்கள் இங்கு வந்து உங்களுக்கு எல்லாம் ஆசி வழங்குகின்ற பொழுது இறைவன் எங்கு இருக்கிறான் என்கிற நிலைக்கு நான் பல விஷயங்களை சொல்லலாம். நான் ஒன்றை மட்டும் உங்களுக்கு சொல்லுகின்றேன். வாழ்க்கையிலே யான் ஒரு கம்யூனிஸ்ட் தந்தைக்கு பிறந்தவன். எங்க அப்பா ஒரு கம்யூனிஸ்ட்வாதி. நான் பிறந்த பொழுது என்னுடைய 3 வயது வரை நான் பேசவில்லை, பிறவி ஊமை. நான் டாக்டர் சர்டிஃபைடு, இஸ் அ டம்ப். அந்த நிலையில எங்க அப்பா வந்து கம்யூனிஸ்ட கழட்டி தூக்கி போட்டுட்டு என்னை தூக்கி தோளில் போட்டு சபரிமலைக்கு போக ஆரம்பிச்சிட்டேன். அது 3 வயசு 4 வயசு 4.5 வயதிலே சபரிமலையை ஜோய் தரிசனம் தெரிகின்ற பொழுது எல்லாரும் சரணகோஷம் போட்டு பேசினாங்க, கூப்பிட்டாங்க. நானும் சரணகோஷம் போட்டுட்டேன். எனக்கு பேச்சு வந்துருச்சு. என்றால் அந்த மலையில் புராணத்துல மட்டும்தான் சொல்லப்பட்டிருக்கு, குருவினுடைய குழந்தைக்கு அவர் பேசுகின்ற வரத்தை கொடுத்தார், ஊழியை பேச வைத்தார்னு. நான் இருக்கிற சாட்சி, அவர் என்னையும் பேச வைத்தார் சபரிமலை. அதுதான் தெய்வீகம். இறைவனை நம்பு, இறைவனுக்குள் நீ ஐக்கியமாக உனக்கு நடப்பது நடக்கும். நாம் அப்படி கிடையாது. என்ன பிரச்சனை இருக்கோ தினசரி பிரச்சனைக்கு மட்டும்தான் கவுண்டிங் டேஸ் நிறைய கொடுக்கிறது. எனக்கு கடன் சாமி முடியல சாமி, வட்டி தீர்க்க முடியல சாமி, அப்படி போகணும்னு சாமி, என்னால மனைவியால பிரச்சனை சாமி, எனக்கு கணவனால பிரச்சனை சாமி. 24 hours இது மட்டும்தான் உள்ள ஓடிட்டு இருக்குது. நீ எதுவாக நினைக்கிறாயோ அதுவாகத்தான் மாறுவாய். வினையை நினைக்கிறாய், கர்மாவை நினைக்கிறாய், பிரச்சனையை நினைக்கிறாய், உன்னை விட்டு எப்படியே அது போகும். மனம் முழுக்க அது மட்டுமே குடிகொண்டு இருக்கிறது, பகவானுக்கு இடமில்லை. கோயிலுக்கு நேர போன பிரதோஷ வழிபாடு ஏகாந்த நிலையிலே வந்து வழிபாடு செய்ய வேண்டும். அங்கிருந்து வரும்பொழுதே வாட்ஸ்அப்பை பார்த்துட்டே வந்து, ஆப்ஸை பார்த்துட்டே வந்து, பஸ்ல நேரம் எல்லாம் முடிச்சுட்டு இங்க வந்து பழக்கடையில வந்து தேங்காய் பழமெல்லாம் வாங்கி, ஐயா கம்பி வேலை நிற்க மாட்டியா, இது எப்ப பார்த்தாலும் உங்கள்கிட்ட கூட வருதானா அப்படிலாம் கேட்டு அதெல்லாம் வாங்கிட்டு உள்ள வரும்போது, அக்கா சௌக்கியமா இருக்கீங்களா அப்படின்னு கேட்டுட்டு எல்லா வித விஷயங்களும் பேசிட்டு அப்புறமா உள்ள வந்து அந்த பழக்கூடிய உள்ள கொடுத்த பிறகு ஓம் சிவாய நம சிவாய அப்படின்னு சொல்லி சாமி கும்பிட்டுட்டு, அறிவு இருக்க கொஞ்சம் விலகி நில்லு, சிவலிங்கம் தெரிய மாட்டேங்குது, சாமி தெரிய மாட்டேங்குது, கொஞ்சம் கூட புத்தி இல்லை, விலகு. சாமி கும்பிட லட்சணம் இதெல்லாம் தான். பிரதோஷ விரதம் ஆரம்பித்த உடனே காலையிலேயே குளிக்கும் பொழுதே நான் சொன்ன மாதிரி 12 சாலங்களுக்கு நீரை ஊற்றி ஓம் சிவாய் நம சிவாய் சொல்லி வணங்கி பிரார்த்தனையோடு காலை முதல் அப்படி காய் நறுக்கும் போதும் ஓம் சிவாய் நம சிவாய், குழம்பு செய்யும் போதும் ஓம் சிவாய் நம சிவாய், வேற ஒண்ணுமே இல்லை சிந்தனை அப்படின்னு ஏகாந்த நிலையோடு விரதம் இருந்து அப்படியே நடந்து சிவனையே தியானித்து வந்து, ஏகநிலை இருந்தால் சிவன் தரிசனம் தெரியாட்டி கூட அப்படியே உட்கார்ந்து சிவனையே தியானிக்கிற புத்தி வந்துடும். ஆனா நம்ம இத்தனை வேடிக்கை காட்டிட்டு அப்புறமா நான் 11 பிரதோஷம் போனேன், 27 பிரதோஷம் போனேன், எனக்கு ஒண்ணுமே நடக்கல. கோயம்புத்தூர்ல மருதமலை இருக்கு, கீழிருந்து போகும்போது சஷ்டியை நோக்க சரவண பவனத்தை பாடியிருப்பாங்க. பின்னர் ஒருத்த பழங்கஞ்சி போகுதியா கொஞ்சம் வழிவிடு, அது போகட்டும். இது என்ன புதுக்கஞ்சி விரண பண்ணுது, விற்கிற பெரிய மாங்காய் துண்டு போட்டோ வேற பொருளை துண்டு போட்டோ வாங்கி வாயில போட்டு மென்னுட்டு சிரிச்சுட்டு பேசிட்டு அப்புறம் கூட தோடி ஓட்டு பேசிட்டு மேல வரைக்கும் எல்லா புராணத்தையும் பேசி மேல வரும். முருகனை பார்க்கும்போது மட்டும்தான் ஓ முருகன் 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 இங்க அடிச்சுக்கிற, நீ பண்ண தப்பு தீருமா? கீழிருந்து ஏறுகின்ற படித்தறையில் நீ கீழிருந்து மிதிச்சு மேல மேல மலை ஏறும் பொழுது முன்னங்காலை அமுத்தி அமுத்தி ஏறுகிறாய். ஒரு உடம்பினுடைய கிட்டத்தட்ட 4700 நரம்புகளுடைய இயக்கங்கள் மிக வேகமாக செல்லுகிறது. நீ முன்னங்காலை மிதித்து ஏறும்போது, குதிகாலை மிதித்து கீழே இறங்கும்போது நல்லா கவனித்து பாரு. மலை மேல ஏறினா ஏறும்போது முன்னங்கால் அமுத்துவேன், இறங்கும் போது குதிகால் அமுத்துவேன்.
அப்படி செய்கின்ற நிலை மாசத்துல 2 முறை பண்ணீங்கன்னா அவர் சொன்ன சர்க்கரை வியாதி வராது. மலை மீது முருகன் வீட்டு இருக்கின்றார். இங்கிருந்து நேரம் திருப்பதி போறது, சாமி போய் பெருமாளை பார்த்துட்டு வந்துக்கிடுங்க அப்படின்னு. பெருமாளை போன் பண்ணி கூப்பிட்டாரு வர சொல்லி, சபரிமலை ஐயப்பன் கூப்பிட்டாரா போன் பண்ணி வர சொல்லி, இல்ல பழனிமலை முருகன் தான் கூப்பிட்டாரா போன் பண்ணி வர சொல்லி? இல்ல வெளியே போனீங்க. தத்துவமும் ஏகாந்தமும் சனாதனமும் சொல்லிக் கொடுப்பது என்ன தெரியுமா? உன் கர்மவினை சாபவினை பாவவினை உன்னை விரட்டும் காலத்தில் நல்ல குருவின் அருள் இருந்தால் உன் மனதுக்குள் தானாகவே இன்று திருத்தலம் போகலாம் என்று குடும்பமே புறப்பட்டு விடும். வினை வந்து கனவு தட்டும் பொழுது வீட்டுக்குள் நீங்கள் யாரும் இருக்க மாட்டீர்கள், ஏதோ ஒரு ஆலயத்தில் இருந்து கொண்டிருப்பீர்கள். அது புரிஞ்சுக்கோங்க. இறைவனே ஏற்படுத்துகின்ற லீலை அது. இல்லைன்னா போயிருப்போம். நாம எல்லாருக்குமே எல்லாம் கிடைக்குதுங்க, எப்படின்னு மட்டும் பார்க்கறது இல்லை. பழனிமலை உச்சியில் ஏறுகிறோம், சாமி கும்பிடுறோம், எல்லாம் முடிக்கிறோம். கீழிறங்கி வரும் பொழுது போன மாசம் குளிச்ச ஒருவன் நல்லா கவனிக்கணும். போன மாசம் குளிச்ச ஒருத்தன், போன வாரம் பல்லு தேய்ச்ச ஒருத்தன், இதெல்லாம் கவனம் தேவை. போன மாசம் குளிச்சவன், போன வாரம் பல்லு தேய்ச்ச ஒருத்தன் உட்கார்ந்துட்டு தன் மனைவி குடும்பம் மக்கள் எல்லாம் சேர்ந்து அந்த கருப்பு கயிறு சிவப்பு கயிறு முடிச்சு போட்டு கட்டி அது பார் 100, 50, 200 பக்கத்து கடைகள்லாம் கொடுத்துட்டு மிச்ச கையில தொங்க போட்டுட்டு படியோரமா நின்று வந்துட்டு இருப்பான். என்னது மந்திரிச்ச கயிறுன்னு சொல்லி சிவப்பு கயிறு கருப்பு கயிறு பூரா. ஏங்க இங்க இருக்கின்ற மிகப்பெரிய ஆசான்களா கேட்டு பாருங்க, ஒரு கயிறை மந்திரிச்சு தரணும்னா எத்தனை மாதம் ஆகும்னு கேட்டு பாருங்க, சொல்லுவோம். உங்களுக்கு என்ன வேதம் படிச்சவங்க கொடுத்தாங்களா இல்ல புனித புரஸ்காரம் பண்ணவங்க கொடுத்தாங்க? ரோட்டில் நிற்கிறவங்க கொண்டு போய் 10 கயிறு கொடு, 15 கயிறு கொடுன்னு வாங்கி இந்த கயிறு என்ன பண்ணீங்க? பக்கத்து வீட்டுக்காரனுக்கு பஞ்சாமிரத்தை கொடுத்தாச்சு, பழனியில் கிடைக்கக்கூடிய கொய்யாப்பழத்தையும் கொடுத்தாச்சு, கூடவே கயிறையும் கொடுத்தாச்சு. நான் பெற்ற இன்பம் நீயும் பெறுவேன். அவன் பக்கத்து வீட்டுக்காரனுக்கு கொடுத்த பிறகு அந்த அம்மா மகனுக்கு கட்டிவிட மகன் பைக்கோடவே அங்க விழுந்திருப்பான். அது வரைக்கும் 10 வருஷமா விழுந்திருக்கவே மாட்டான். எப்ப இந்த கயிறை கட்டினானோ அப்பவே விழுந்திருப்பான். பழி யாருக்கு? பழனிமலை முருகனுக்கு. இது நியாயமா? எங்கு தேவை? காசிக்கு போங்கள், அங்கு இருக்கின்ற பைரவர் கோவிலை கவனியுங்கள். பைரவரை வழிபாடு செய்து கொண்டிருக்கக்கூடிய இடத்திலே பைரவாஷ்டகம் சொல்லி அந்த முழு மந்திரங்களை சொல்லி கூட கயிறு கொடுப்பான். அங்க வாங்க மாட்டான், வேடிக்கை பார்த்து வந்துடுவான். திருப்பதிக்கு போனா திருப்பதி லட்டோடு திரும்ப வேண்டியதானே, கடையில் வைக்கிற கருப்பு கயிறுலாம் வாங்கிட்டு வந்து கொடுத்துருது. நான் இது ஏன் வன்மையா கண்டிக்கிறேன்னா, எதை யார் தருகிறார் முகம் பார், செயல் பார், அவருடைய நிலையை பார், அங்கிருந்து ஒன்றை பெறு. கோவிலே கொடுக்கின்ற திருநீரை வலது கரத்திலிருந்து இடது கரத்துக்கு மாற்றாதே அப்படின்னு சொல்லி கொடுத்தா, நமக்கு பழக்கமே திருநீர் வாங்கணும்னு இடது கரை கொட்டுறதுதான். இங்க கொட்டி இங்கிருந்து வாங்கி வைக்கும். அது என்னன்னா, உன் உபாசனையினுடைய பலு உன் வலது பக்கத்தில் இருக்கிறது. உன் வலது பக்க உபாசனையை நீ மாற்றாது. 24 இடத்திலே உன் உடம்பிலே நீர் பூசுகின்றதை உன்னுடைய குரு சொல்லித் தருகின்ற பொழுது ஏற்றுக்கொள். 12 முறை இந்த ஸ்தானத்துக்குரிய இடத்திலே அந்த ஏகாந்த நிலையிலே நீர் பூசுகின்ற ஸ்தானம் போல ஆழ்வார்களுடைய வகையிலே வைணவ சம்பிரதாயத்திலே அந்த திருநாமம் போடுகின்ற இடத்தினுடைய வழிமுறைகளை உணர்ந்து கொள். அவருடைய அனுமதி இல்லாமல் உடம்புல வேற எங்கேயும் நீர் பூசக்கூடாதுங்கிறது கணக்கு. நம்ம இப்ப யார் வேணாலும் உடம்புல எங்க வேணா பட்டை அடிச்சுக்கிறோம். அதுக்கு அனுமதி கொடுக்கணும், குரு சொல்லணும் இது செய்யணும் சொல்லி. ஆனா நமக்கு எல்லாருக்கும் தெரிய வேண்டிய ஒன்று, எதை பற்றியும் கவலை இல்லாத வாழ்க்கை நமக்கு. இன்னைக்கு எப்படியாவது எல்லாம் கிடைக்கணும். யாரு தாடி வளர்த்துறாங்க? வாழ்க்கையில தோத்தவன் மட்டும் தாடி வளர்த்துல, நினைச்சது கிடைக்காட்டி தாடி வளருது. இல்லாத பிரச்சனை வந்துட்டா தாடி வளருது, கடன் வளர்ந்துட்டா தாடி வளருது. நீங்க எல்லாம் வச்சிருக்கீங்க, இது என்ன தாடி? நாவிதர்கள் அருகில் வராத அளவில் உன்னுடைய கேசத்தினுடைய அழகை பராமரிக்காமல் விட்டு அது ஏதோ ஒரு வகையிலே இயந்து கொண்டே இருந்தாலும் உன் உள்ளம் முழுக்க இறைவனையை நினைக்க
அது வளர்ந்தால் என்ன, ஜடை பிடித்தால் என்ன, எப்படி போனால் என்ன என்று கேசட கூட பார்க்காத வாழ்க்கை என்பது யோகிக்கு. வாழ்க்கையில் வெற்றி பெற வேண்டும் என்று சாதிக்கின்ற மனிதனாக கிரகஸ்த வாழ்க்கை வாழ்கின்றவனுக்கு கவலைக்கான சின்னமாக விளங்குகின்ற தாடியை வைத்துக் கொண்டிருக்கின்ற வரை, சோகத்துக்கு சின்னமாக தாடி வைத்துக் கொண்டிருக்கின்ற வரை உனக்கு வெற்றி கிடைக்கிறது. எனவே தெரிந்து கொள். இப்பெல்லாம் அழகுக்காக வேண்டி அதை சொல்ல நண்பர்களே, நான் உணர்ந்து சொல்லுகின்றேன். உங்கள் வாழ்க்கையிலே மகத்துவத்தை நீங்களே உருவாக்கி கொள்ள முடியும். கடன் கொடுக்க வேண்டிய கடன்காரனுக்கு 1 லட்சம் ரூபாய் பாக்கி வச்சிருக்கேன்னு சொல்லிச்சுன்னா, உங்க கையில பணமே இல்லாட்டி கூட தேடி 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 ஒரு 2000 ரூபாய் கிடைச்சா கூட அந்த 1 லட்சம் கடன்காரன் வீட்டுக்கு போயிரு. என்னால் இன்னைக்கு இவ்வளவுதான் முடிஞ்சதுன்னு சொல்லி அது ஒட்ட வச்சது. அந்த நாள் எந்த நாள் தெரியுமா? வகுத்து கொடுத்த நாள் செவ்வாய்க்கிழமை. செவ்வாய் என்று கடன் தீர்த்தால் வாழ்நாள் முழுக்க கடன் திரும்ப வராது. நாளையும் கிழமையும் சார்ந்தோர் வகுத்து கொடுத்தார். எல்லா கடனும் தீர்க்க நினைக்கிறவ பிறகு வாரம் செவ்வாய்க்கிழமை கடனை திருப்பி கொடு. அதுக்கப்புறம் கடன் வந்தா வாரை சந்திக்கணும். வராதியா? சவால் விட்டு சொல்லுவேன். ஒவ்வொன்றையும் காலத்தோடு வகுத்து சொல்லப்பட்டிருக்கிறது. சார்ந்தோரும் ஆண்டோரும் வகுத்து கொடுத்த வாழ்க்கை பின்பற்ற தவறியதால் வந்த பிரச்சனை. விதுரன், விதாகதன், விந்துரன், பிரதீகரன், பிரம்மசூஷ்மன், ஆவதன் என்று 5 நகத்துக்கு பேர், கைவரல் நகத்துக்கு பேர். இந்த நகம் நீளமா வளர்ந்த அசுர சக்தி, நீளமா வளர்ந்தா கையோடு இருந்துச்சுன்னா தெய்வீக சக்தி. எனவே அது வளரும் பொழுது அதை எடுக்க வேண்டிய ஸ்தானத்தில் தெற்கு நோக்கி வீட்டின் புறத்தே அமர்ந்து தெற்கு நோக்கி அந்த நகத்தை வெட்டி ஒரே இடத்திலே சேகரித்துக் கொண்டு போய் அப்படியே போட்டு அவை தன்னுடைய வீட்டில் இல்லாமல் தன் உடம்போடு இல்லாமலும் இருந்தால் அவன் நினைத்த காரியம் நடக்கும். நான் அப்படியே 5 வருடத்துக்கும் நகத்தை வளர்த்தி அந்த 5க்கும் டியூட்டக்ஸ் போட்டு அசுரத்தன்மையும் என்னோடு இருக்கும், தெய்வத்தன்மையும் என்னோடு இருக்கும் அப்படின்னு காட்டி சொல்ற, சாமி நீங்களாம் சுவாமிகள்லாம் நகல் நீளமா வளர்த்துட்டு இருக்கீங்களே அதெல்லாம் என்ன அப்படி சொன்ன மாதிரி தான். ஒரு கையால் ஆசீர்வதித்தால் அந்த ஆசீர்வாதம் என்பது அந்த மனதிலிருந்து அந்த கை மூலமாக வருகின்ற காட்சி. அவர் ஜிஎஸ்சாமி அவர்கள் அட்சதை அரிசி சுமந்து கொண்டு வந்து அது பெரிய பாக்கியம். அவர் கையால் எத்தனை பேருக்கு மேல அட்சதை அரிசி விழுந்ததோ அதை விட பாக்கியம் ஒன்றுமே கிடையாது. அவரே தன் கையால் அட்சதை அரிசி போட்ட காட்சியை பார்த்தேன். காட்சி கூட கொண்ட காட்சியை நான் பார்த்தேன். என்னன்னா அப்படி சின்முத்திரையில் கொடுத்தது. என்ன தெரியுமா? சுட்டு விரல் நீ, கட்டை விரல் கடவுள். உன்னை கடவுளுக்குள் ஐக்கியப்படுத்தி கொண்டால் உன்னிடமிருந்து ஆணவமலம், மாயாமலம், கண்ணமலம் விட்டு போகும். அதே சின்முத்திரை தரிசனம். சாமி ஒவ்வொருத்தருக்கா சின்முத்திரை கொடுத்தார். என்ன அர்த்தம் தெரியுமா? உங்கள்கிட்ட இருக்கிற ஆணவமலம் போகட்டும், கண்ணமலம் போகட்டும், மாயாமலம் போகட்டும் அவர் சொல்லிட்டு இருந்தாருன்னு அர்த்தம். அவர் பிளஸ் பண்றார் அப்படின்னு மட்டும் நினைச்சுக்கணும். எவ்வளவு பெரிய விஷயம். சபரிமலையிலே போய் பார்த்தா பெரிய ஐயப்பனுடைய சொரூபத்தினுடைய காட்சி. ஒரு கையை தொங்க விட்டார், இன்னொரு கையிலே இந்த ஆசீர்வாதம் சின்முத்திரையோடு இருக்கும். மனிதா, நீ ஆணவ மலத்தை விட்டுவிடு, மாயாமலத்தை விட்டுவிடு, கண்ண மலத்தை விட்டுவிடு. அப்படி விட்டு விட்டால் நீ என்ற நீ கடவுளுக்குள் ஐக்கியமாகி விடுவார். இதுவே அங்கு சனாதன தர்மத்துடைய மிக அற்புதமான வாதமாக விளங்குகிறது. எனவேதான் அங்கு எல்லாம் ஒன்று, இறைவனாகி இறைவனுடைய ஏகாந்தம் அனைத்தும் ஒன்று. பல கோடி மக்கள் அங்கு வந்தாலும் ஜாதியோ மதமோ குலமோ இல்லாத இடமாக அனைவரையும் ஒருபோல பார்க்கின்ற இடமாக அங்கு பார்க்கின்றோம். நண்பர்களே, வாழ்க்கையில் வெற்றி பெறுவதற்கு கற்றுக்கொள்ளுங்கள். நாளானைக்கு வரக்கூடிய பிரச்சனையே, அங்க வரக்கூடிய பிரச்சனை எல்லாம் தூக்கி எரிஞ்சிட்டு இன்னைக்கு இருக்கிற பிரச்சனை சந்தோஷமா படிக்கிறதுக்கு பாருங்க. முகத்தை சந்தோஷமாக வைத்துக் கொள்ளுங்கள். ஆனந்தமாக வாழ பழகிக் கொள்ளுங்கள். எனக்கு ஒரு கவலை சாமி, ஒன்றும் பண்ண முடியல. இன்னைக்கு ஏன் இந்த கவலையை சமக்கிற? ஏன்னா முகம் மகாத்வத்தோடு விளங்க வேண்டும். காரணம், பார்க்கடலை கடைந்த பொழுது புறப்பட்டு போன நூற்கூட்டல் தேவிக்கு எங்கெல்லாம் இடம் என்று கேட்ட பொழுது இறைவன் சொல்லிக் கொடுத்தான், உனக்கு 27 இடம் முதலாக வழங்கப்படுகிறது. என்னிடம்னா கணவனும் மனைவி சண்டை போடும் இடம் உனக்கு சொந்தம், நீ அங்கு போகலாம்.
துக்கமும் வேதனையும் இருக்கின்ற வீட்டிலே கணவனும் மனைவி சண்டை போடும் வீடு உனக்கு சொந்தம். எல்லா மனைவி மக்களும் சண்டை போடுகின்ற வீடு உனக்கு சொந்தம். வீட்டில் குப்பை கூடமும் அடுக்கு துணி நிறைந்திருக்கின்ற வீடு உனக்கு சொந்தம். இந்த நகமெல்லாம் வெட்டி போட்டு வீட்டுக்குள்ள சொல்லவே வேண்டாம், சொன்னாலும் கேட்காது. அப்படி பிச்சு இப்படி தோணுதுல நம்ம பொடுத்துக்கெல்லாம் போட்டிருக்கோம். இதெல்லாம் பண்ணாதுற, என் நகை நான் பிக்கிறேன், உனக்கு என்ன? நான் சொன்ன இதெல்லாம் வேலை செய்யும். எனவே இவற்றை எல்லாம் விலக்கி உங்கள் வாழ்க்கையை புனிதப்படுத்துங்கள். புனித நீராக விளக்குகின்ற இந்த தண்ணீரை எடுத்துக்கொண்டு போய் ஒரு தாமிர பாத்திரத்துல ஊற்றி, நான் சொன்னது பிராஸ், இந்த கோபுர கலசம் பாருங்க, காப்பண்ண பண்ணியிருப்பாங்க. அந்த கோபுர கலசம் ஏன் காப்பண்ண பண்ணாங்க? இந்த மண்டலத்தில் விளங்குகின்ற சாயங்காலம் 6 மணியிலிருந்து நாளைக்கு காலை 6 மணி வரைக்கும் மண்டலத்தில் விளங்கக்கூடிய அருமையான காஸ்மிக் எனர்ஜியை எண்ணெய் சேர்த்து அப்படியே கோபுர கருவறைகளை இழுத்து கொடுக்குது. அங்க என்ன இருக்குது? 1000 ஆண்டு பழமை வாய்ந்த கட்டால் செய்யப்பட்ட அற்புதமான சிலை அங்கு இருக்கு. இந்த காஸ்மிக் எனர்ஜி எடுத்து வாங்கும் போது நீங்க கோவிலுக்கு போறீங்க, உங்க உடம்புல என்ன இருக்கு? காந்தப்புல சக்தி ஆகிய 6 சக்கரா கொண்ட உடம்பு அங்கு நாம் செல்லுகின்றோம். அந்த காஸ்மிக் எனர்ஜி நிறைந்திருக்கிற கருவறையில் இருக்கிற அந்த கதிர்கள் உங்களை பார்த்து வரும். நீங்க ஒருவேளை சாமிய பக்தியா கும்பிட்டு இருந்தா போகும் பொழுதே அவன் நல்ல சேலை கட்டிருக்க, அழகா இருக்கு, அந்த டிசைன் நமக்கு கிடைச்சா பரவாயில்ல அப்படின்னு கவனம் வேற ஒன்று இருந்த காஸ்மிக் எனர்ஜி வராது. கண்ட புத்தி தான் உள்ள போகும். எதை கண்டாயோ அந்த புத்தி. எனவே இறைவனை வணங்குகின்ற அந்த அற்புதமான ஆலயத்திலே கண்ணாடி போடுகின்ற பழக்கம் இருப்போர் கண்ணாடி கழட்டி கொண்டு கருவறையில் இருக்கின்ற இந்த காஸ்மிக் என்கின்ற தெய்வீக சக்தியை நீங்கள் வாங்குவதற்காக வேண்டித்தான் இறைவனையே மனித சொரூபத்தில் படைத்து வைத்தார்கள். அந்த சொரூபம் தான் நீதான் அது. அதுவாக நீயும் நீயாக அதுவும் இருப்பதுதான். நட்ட கல்லும் பேசுமோ நாதன் அவர் உள்ளிருக்கை என்று திருமணம் சொன்னதுக்கான அர்த்தம் அதுதான். எனவே உன்னையே தெய்வீகமாக்கு. அதுக்கு என்னங்க வழி? நாக்குல பொய் பேசாம இருக்கிறது. ஏன் சாமி முடியுமா? சாமி தோட்டத்துல கத்திரிக்காய் போட்டேன், அதுக்கு ஏன் கத்திரிக்காய் போட்டேன் மொத்தமா இருக்கு, அதுக்கெல்லாம் போக செலவு போக ஒரு 4 ரூபா ஆகும், ஒரு கிலோ 4 ரூபா போட்டு கொடு. ரைட், தோட்டத்துக்காரன் 4 ரூபா வாங்கிட்டாங்க. வண்டியில ஏற்றி லோடு போட்டு கொண்டு வந்து சந்தையில வைக்கும் போது மொத்த செலவு 5 ரூபா ஆச்சு. இன்னொரு 1 ரூபா சேர்த்து 6 ரூபா லாபத்தோட கொடுங்க அப்படின்னு சொல்லி ரீட்டைல் மார்க்கெட்ல சொன்ன 6 ரூபாய்ல கத்திரிக்காய் 3 ரூபாய் கொடுங்களேன் அப்படின்னு கேட்கறதுனால மட்டும்தான் கத்திரிக்காய் எவ்வளவு விலை அப்படின்னு கேட்டா 25 ரூபாய்மா அப்படின்னு. அந்த 25 ரூபாய்க்கு சொல்ல வேண்டிய அளவுக்கு நிலைமை ஏன் வந்துச்சு? எவ்வளவு கம்மியா முடியுமோ அவ்வளவு கம்மியா கேட்டே பழக்கப்பட்ட நம்ம நல்ல பொருளான்னு பார்க்க மாட்டோம், எப்படி இருக்குதுன்னு பார்க்க மாட்டோம், விலை கம்மியா கிடைச்சா மட்டும் போதும். அதனாலதான் இங்க வாழ்க்கையிலே மகோன்னதமான நிலையில் உங்கள் வாழ்க்கையை புனிதப்படுத்துகின்ற காரியத்தை தெரிந்து கொள்ளுங்கள். உங்கள நிறைய பேர் பார்க்கலாம், எந்த வீதியில பார்த்தாலும் இங்கு ஜோதிடம் பார்க்கப்படும் போர்டு இருக்கும். அவங்களை எத்தனை பேர் உண்மையா குரு கிட்ட படிச்சுட்டு நல்ல தெளிவா தெரிஞ்சுட்டு வந்து யோசிப்பாங்க உங்களுக்கு தெரியும்? சொல்ல முடியுமா? ஒருத்தர் கடனா இருந்திருப்பான், பிரச்சனையா இருந்திருப்பான், ஒரு ஜோசிகார்கிட்ட இருந்திருப்பான், ஒரே பிஸி, ஜோசிகார் பார்க்க முடியல, அவர் ஜோசிகார்கிட்ட போனா அப்படியே சுத்தி 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 பார்த்தா ஒரு 10-30 பேர்கிட்ட போயாச்சு, 30 ஜோசியர் பிஸியா இருக்கான். ஆஹா, இன்வெஸ்ட்மெண்ட் இல்லாத நல்ல தொழிலா தெரியுது. அதனால போனா புஸ்தக கடைக்கு போனா 30 நாட்களில் ஜோதிடம் பார்ப்பது எப்படி, 30 நாட்களில் ஜோதிட பலன் சொல்லுவது எப்படி, 30 நாட்களில் பரிகாரம் செய்வது எப்படி, இந்த மாதிரி ஆளுங்களே கொஞ்சம் புக்கு தயாரிச்சு வச்சுட்டு இருக்கிறார். அதெல்லாம் வாங்கி அடுக்கி வீட்டில் வச்சுட்டு மனப்பாடம் பண்ணிட்டு இங்கு ஜோதிடம் பார்க்கப்படும். எப்படியோ 1 வருஷத்துக்குள்ள என் கடன் தீர அளவுக்கு எவனாவது வந்தா பரவாயில்ல. இந்த மாதிரி ஆளுகிட்ட கொண்டு போய் ஜாதகத்தை கொடுத்துட்டு நீங்க வேற சிக்கிக்கிறீங்க. அவர் ஒரே பரிகாரமோ பரிகாரம், முட்டை வச்சு பூஜை, கோழி வச்சு பூஜை, ஒன்றும் சொல்லிக்க வேண்டாம். தகடு வச்சு பூஜை, காய்த்து வச்சு பூஜை. ஏங்க உங்களையும் நம்புகிறேன், ஏன் இதெல்லாம் நம்புறீங்கன்னு எனக்கு தெரியல. ஒரு அன்பர் வீட்டுல குழந்தை பிறகுக்கு 5 வருஷம் ஆகுன்னு சொன்னேன். சரிங்க சாமி, இல்லை சாமி 5 வருஷம் கழிச்சுதான் குழந்தை உங்க வீட்டுக்கு. அவர் நம்பல. 3ஆவது வருஷம் ஒருத்தர் வச்சு பூஜை, 4ஆவது வருஷம் வச்சு பூஜை,
பெரிய ஃபேக்டரி பூரா தொழில் லாஸ் ஆயிட்டு வருது சாமின்னு அழுதாரு. என்ன பண்ணீங்கன்னு கேட்டேன். ஒருத்தர் கூப்பிட்டு வந்தேன், வீட்டில் வச்சு பூஜை பண்ணேன், 5 தகடு வரிசையா கொடுத்தாரு. ஒரு கிண்ணத்துல திருநீர்ல ஒரு 27 தாய்க்கு வரிசையா போட்டு கையை கட்ட வேண்டாம் கிண்ணத்திலே வைங்கன்னு சொன்னாலும் வச்சிருக்கேன் சாமி. அதுக்கப்புறம் எல்லாமே பிரச்சனையை போச்சாங்க. இப்ப மருமகளுக்கு குழந்தை பிறந்துச்சான்னு கேட்டேன், இன்னும் இல்லைங்க. இப்ப நான் சொல்லிட்டு வந்து எத்தனை வருஷம் ஆச்சுங்க? 4 வருஷம் ஆச்சு. இன்னும் 1 வருஷம் தான் பாக்கி இருக்குது, குழந்தை பிறந்துடும். ஆமா சாமி, புரியாம பண்ணிட்டேன் சாமி. இப்ப கம்பெனி பிரச்சனை என்ன பண்றதுன்னு தகுட்டையும் தாயத்தை கொண்டே வெளியே போடியா, எல்லாம் சரியா போயிடும் சாமி. எனக்கு எடுக்கிறதுக்கே பயமா இருக்குது, என்ன பண்றதுன்னு தெரியல. ஏயா, ஒரு ஓம் என்று எந்திர தகுதியிலே எழுத வேண்டும் என சொன்னால் பிரம்ம சூட்சுமத்தை உணர்ந்திருக்கின்ற ஒரு யோகி அமர்ந்து அதை வரைவதற்கு காலங்களை எடுத்துக்கொண்டு வரைந்து கொடுத்து ஒரு பெரிய விக்கிரகத்தை அமைக்கும் போது விக்கிரகத்தின் பாதத்துக்கு அடியிலே வைக்க கொடுக்கப்பட்ட எந்திரத்தை சுலபமா சட்டம் போட்டு எங்கேயோ எவரோ எழுதி கொடுக்க, அது வேற இப்ப அதெல்லாம் கிடையாது. டை மேக்கர்கிட்ட போய் அதை நீட்டா செஞ்சு டை அடிச்சு ஒரே பிரஸ்ல 10,000 தகடு வெளியே வந்துடும். 10,000 பேருக்கு இஷ்யூ பண்ணலாம். இன்னும் விற்க கடை இருக்குதுங்க சாமி. 300 ரூபா கொடுத்துரு 100 தகடு கொடுத்துருவாங்க. அது ஒரு ஃப்ரேம் போட்டு வரிசையா வச்சுட்டு எல்லா அன்பர்களுக்கும் பிரச்சனை இருந்தால் என்கிட்ட வாங்கும், மகாலட்சுமி எந்திரம் இருக்குதுன்னு கொடுத்துறாங்க. ஒரு எந்திரத்துக்கு 5,000 ரூபா பணம் வாங்கன்னு வச்சுக்கோங்களேன். 20 எந்திரம் கொடுத்து முடிச்சாங்கன்னா இவருக்கு 1 லட்சம் வருமானம் ஆச்சு. மகாலட்சுமி பூஜை பண்ணதுக்கு இவனுக்கு தான் பாக்கியம் கிடைச்சிருக்குது. வாங்குற உனக்கு கிடைக்கவே கிடைக்காது. நீ அதை முதல்ல புரிஞ்சுக்கோ. உன்னை நீ உணரு, உனக்குள்ள எல்லாம் இருக்கிறது. இறைவனை நீ தேடு, ஒரு குருவை அதற்கு ஆளாக்கு. அந்த குருவை நீ தேடத் தொடங்கு. உன்னுடைய தியானத்தில், உன்னுடைய கனவில் அல்லது உன்னுடைய நேரடி தரிசனத்தில் நீ கனவு காணுகின்ற குரு கிடைப்பார். அந்த குருவை பிடித்துக்கொள். பெற்ற தாய்க்கும் தந்தைக்கும் மரியாதை செலுத்தாத ஒருவன் இந்த மண்ணில் குருவும் திரும்பி பார்க்க மாட்டான், இறைவனும் திரும்பி பார்க்க மாட்டான். எனவே தாயும் தந்தைக்கும் மரியாதை கொடுத்து அந்த மண்ணிலே வாழுகின்ற நிலையில் நீ உனக்கு எல்லாமும் குருவின் மூலமாக கிடைக்கும். குரு கடாட்சம் பெற்றவன் இந்த மண்ணில் எல்லா கடாட்சத்திற்கும் சொந்தக்காரன். ஆனால் உன்னுடைய குரு உன் ஜோப்பை எட்டி பார்க்காத குருவா இருக்கும். அதுதான் முக்கியம். சிஷ்யந்தனே எவ்வளவு கொண்டு வந்தாள், அந்த குரு நமக்கு வேண்டாம். உன்னை எல்லாமாக கருதக்கூடிய நிலையிலே இவன் தகுதியானவர் என்று கருதி அவற்றை சொல்லுகின்றவன். நடந்து போகின்ற பொழுது சிஷ்ய பிள்ளைகள் 5 பேரும் பின்னால் வருகின்ற பொழுது ஒரு சிஷ்யந்தனை மட்டுமே தன்னுடைய வாழ்நாளை உயர்த்தி கொண்டு போகின்ற காட்சியை பார்த்து மிச்ச 4 சிஷ்யரும் பராமப்பட்டாங்க. குரு, உங்களுக்கு எப்ப பார்த்தாலும் இவர் மேலதான் எல்லாமே, எங்களெல்லாம் சரியா கவனிக்க மாட்டேங்கிறீங்க, உங்களுக்கு எண்ணமே எங்க மேல கிடையாது, எப்பவுமே அந்த ஒருத்தர் மேலதான் உங்களுக்கு சிந்தனை. இப்ப குரு என்ன பண்ணார்னா தடாகத்தில், தாமரை தடாகத்தில் இறங்கி நடந்து போனார். எல்லாம் என் பின்னால் வாருங்கள். 4 பேர் பிரேக் அடிச்சுட்டான். ஒருத்த மட்டும் தடாகம் என்று தெரிந்தும் அது சேர் இருக்கின்ற குளம் என்று தெரிந்தும் மூழ்கி செத்து விடுவோம் என்ற பயம் கூட இல்லாமல் குரு சொல்லிவிட்டார், இறங்கி போனார். அக்கறைக்கு போயிருப்பது பொழுது ஒவ்வொரு தாமரையும் எழுந்து அந்த சிஷ்யத்தின் பாதத்தை தாங்கி கொடுக்க அக்கறை கடந்து நின்ற பொழுது அந்த குரு சிஷ்யனை அழைத்தது எப்படி தெரியுமா? வா கமலோத்பாதா என்று கூப்பிட்டார். அப்ப கமலோத்பாதாங்கிற பெயரோட சிஷ்யனுக்கு ஒரு பட்டம் கிடைச்சதுக்கு காரணம் குரு கிணத்துல விழு சொன்னால் விழக்கூடிய அளவுக்கு இருக்கிற அந்த நம்பிக்கை. உன்னை நம்பு, இறைவனை நம்பு, நல் வழிகாட்டுகின்ற ஒரு குருவை நம்பு. அப்படிப்பட்ட குருமார்கள் புஷ்கரத்தில் வந்து குளித்த பிறகு, காவிரி ஆற்றில் குளித்த பிறகு, அந்த குளிர் நீரிலே இவ்வளவு பெரிய மகான்கள் குளித்த நீருக்குள் நீ மூழ்கி எழுந்தால் உன் பாவங்கள் தொலைந்துவதற்காக வேண்டித்தான் இவ்வளவு பெரிய விழா. இவளெல்லாம் வந்து குளித்த பிறகு அந்த நீர் ஏன் தெரியுமா? பாதம் கழுவின நீரை எடுத்து தலையிலே தொடித்துக் கொள்ளுகிறார்கள். பாதம் கழுவினை எடுத்து குடித்துக் கொள்ளுகிறார்கள். உடம்பே கழுவின நீர் என்று ஆற்றிலே வருகிறது. நீ மூழ்கி எழுந்து விட்டால் எத்துணை பாவங்களோ அத்துணையும் தொலைந்து போகும். எனவே அனைவரும் வந்து அந்த இடத்தில் கூடியிருக்க முதலாக அந்த மகான்கள் எல்லாம் குளிக்க வைக்க, அதன் பிறகு மற்றோரும் குளிக்க நம்முடைய தோஷங்கள் விலகுகிறது. கோயில் கும்பாபிஷேகத்துல போய் ஏன் நிக்கிறோம்? தண்ணி மேல விடுதுமேங்கிறதுக்கு வேண்டும். அப்ப எதுக்கு? 12 ஆண்டு காலம் கோவிலுக்கு போகாவிட்டாலும் கும்பாபிஷேக தலையிலே விழுந்தால்
12 ஆண்டு கோவிலுக்கு போகாத குறை கூட நீங்கிவிடும் என்று சொல்வார்களே, அந்த குறை நீங்குவது எதனால்? தண்ணீரால். கீழே இருக்கின்ற மரம் மேலே வளர்ந்து இளநீரை கொடுக்கிறது. அந்த அற்புதமான இளநீர் கையிலே கிடைக்க காரணம் இந்த மண்ணிலே நீரால். எனவே நீரின்றி அமையாது உலகு என்ற நிலையிலே இன்னைக்கு நம்ம ஊர்க்காரங்க எல்லாம் கடந்த 5 ஆண்டுகளாக முடியாத வேதனையில போர்வெல் போட்டு 1000 அடி போய் 1100 அடி போய் 1200 அடி கீழே இறங்கி விவசாயம் பண்ண தண்ணி இல்லை சாமி அப்படின்னு அழுது. இறைவன் ஏதோ மனசார சங்கடம் இல்லாம நமக்கெல்லாம் ஆசீர்வாதம் பண்ணி 10 நாளா கொஞ்சம் மழை கிடைச்சிட்டு இருக்குது. இந்த நாட்டில் எல்லாம் ஆரம்பமாகிவிட்டது. புஷ்கரத்தினுடைய விழா 2 மாதமாக முயற்சி எடுத்தவுடன் தமிழகம் கொளிர்ந்தது. எங்கு பார்த்தாலும் மழை பெய்து கொண்டிருக்கிறது. குளம் குட்டை எல்லாம் நிறைந்து கொண்டிருக்கிறது. போர்வெல் தண்ணி கண்டிப்பா ஓடி வருங்கிற நம்பிக்கை ஒவ்வொரு விவசாயிக்கும் பிறந்திருக்கு. ஆச்சுங்களா? இல்லைன்னா ஒண்ண முடியாது. இந்த வாழ்நாள் அவர் அப்ப முதல் சாமி பேசும்போது சொன்னாங்க, தண்ணியை விலை கொடுத்து 200-300 வாங்க வேண்டிய கொடுமை நாட்டுல வந்துடும் அப்படின்னு எச்சரிக்கை பண்ணார். நான் உங்களுக்கு மீண்டும் சொல்றேன், வாழ்க்கை வாழ்வதற்கே வாழக்கூடிய சக்தி எல்லோருக்குமே இருக்கிறது. 1 கோடி ரூபாய் கடன் உனக்கு இருக்குன்னு தோல்ந்து விழுந்துறாரு. ஏன்னா உனக்கு 4 கோடி கட்டுற சக்தி இருந்தா தான் 1 கோடி கடன் உனக்கு வருது. அது நீ முதல்ல புரிஞ்சுக்கோ. விளாபதி கடனை எப்படி செய்ய முடியும்னு நினைக்காத. உனக்கு அதுக்கு மேல வலு இருக்கிறதுனாலதான் உன்னை நம்பி அடுத்தவங்க கொடுத்துருக்கிறான். அந்த சக்தியை நீ உணர்ந்து கொள். கடனே வாங்கி போட்டு தூக்குறது வாங்கிட்டு மருந்து செத்து போயிட்டு சொல்லிச்சுன்னா உன்னை ஒன்று நினைக்காது. கடன் கொடுத்தவன் பூரா அப்படியே சபிப்பான் பாருங்க. 7 பிறவிக்கு என்னென்ன பிறப்பெடுப்பேன்னு தெரியாது. அந்த தலைக்கட்டு பூரா வீணா போயிடும். கடனை வாங்கி கடனை அடைத்தல் வேண்டும். காரணம், கடன் பெற்றார் நெஞ்சம் போல் கலங்கினால் இலங்கிய வேந்தன். அது அன்னை கடன் பெற்றார் நெஞ்சம் எல்லாம் கலங்கிச்சு. நீ கடன் பெற்றவர் எல்லாம் ஏன் கொடுத்த? கேட்கும்போது விட்டுருக்கலாம்ல. இப்ப பொறுமையா வாங்கு, அப்பதான் கொடுப்பேன். முடிஞ்சு ஆகிறத பாரு. இன்னைக்கு அப்படித்தான். ஏன்னா அவருக்கு தெரிஞ்சு போச்சு, ஒரு வக்கீல்கிட்ட பொறுப்பை ஒப்படைச்சிட்டோம்னா அவர் எப்படி ஒரு 10 வருஷம் எடுத்துருவாரு. அப்புறமா பார்த்துக்கலாம். அன்பர்களே, கொடுக்கலும் வாங்கலும் வெள்ளி என்று வேண்டாம் என்று சொன்னார். வாங்குகின்ற காலத்தை புதன்கிழமை என்று வைத்துக்கொள் என்று சொன்னார்கள். கொடுக்கின்ற விஷயத்தை செவ்வாய்க்கிழமை என்று வைத்துக் கொண்டு சொன்னார். கிழமைக்கெல்லாம் காரணங்கள், வலு, அதற்கான சூழல் எல்லாம் வகுத்து கொடுத்தாங்க. பெண்ணுக்கு பிறகு பிரசவமாகவில்லையா, அரச மரத்தை சுற்றுனா ஒண்ணு வேண்டாம். ஆலமரத்து விதை, அரச மரத்து விதை, அத்தி மரத்து விதை, இந்த 3ஐயும் ஒன்றாக இணைத்து அதை மருந்தாக மாற்றி அதனுடைய கொஞ்சம் தேனையும் கலந்து தினமும் மகளுக்கு கொடு, தானா குழந்தை பிறந்துடும். அதுக்கு நீ அங்க லேப்ராஸ்கோபி, அப்புறம் அங்க டெஸ்ட், இந்த டெஸ்ட், கடைசியில டெஸ்ட் டியூப் பேபி தான் நம்ம முடிச்சிடறாங்க. அவங்க எல்லாம் உங்ககிட்டே இருக்கு, உங்க வீட்லயே இருக்கு. ஆலம் விதை, அரச விதை, அத்தி விதை கிடைக்காதா? அந்த பருவத்துக்கு ஏற்ற காலங்கள் அந்த பழங்கள் வரும். அதை ரெடி பண்ணி எடுத்து சாப்பிடும். சர்க்கரை தொழிற்சாலையில வேலை செய்யற அஸ்கா சர்க்கரை சாப்பிடுவாங்க. கேட்டு பாரு சாப்பிடுவான்னு. அஸ்கா சர்க்கரை சாப்பிட மாட்டான். கரும்பு சர்க்கரை, இயல்பான சர்க்கரை மட்டும் தான் சாப்பிடுவோம். எல்லாருக்கும் சர்க்கரை வியாதி வந்துருச்சுன்னு பயம். சர்க்கரை வியாதி வந்து காரணம் என்ன நினைக்கிறீங்க? நம்ம ஊர்ல எப்ப ஃப்ரிட்ஜ் வந்ததோ அன்னைக்கு சர்க்கரை வியாதி வந்துச்சு. திங்கட்கிழமை ஆட்டி வச்ச மாவு, சனிக்கிழமை வரைக்கும் அந்த மாவுலயே உனக்கு தோசை, சனிக்கிழமை வரைக்கும் அந்த மாவுலயே உனக்கு இட்லி. சர்க்கரை வரம் என்னையும் ஒரு அப்புறம் ஃப்ரிட்ஜுக்குள்ள வச்சுக்கிற மாவை பயன்படுத்துற எல்லா வீட்லயுமே சர்க்கரை வியாதி கிஃப்டா கிடைக்கும். அதை மோன தெரிஞ்சுக்கணும். அதனால அதை விட்டுருங்க. 2வது ஒரு விஷயத்தை உங்கள்கிட்ட சொல்றேன். வாழ்க்கையில சர்க்கரை வியாதிக்கான அடுத்த கர்த்தா, அப்புறம் ஆண்களுக்கான கர்ப்பபாத்திரம், இதெல்லாம் பெருசா கர்ப்பபாத்திரம் வயிறு பெருசா முப்பிட்டு நிக்கிறது. இதுக்கெல்லாம் காரணம் உங்க வீட்டில் இருக்கிற குக்கர். சட்டியில கொஞ்சம் சமைங்க. கேஸ் ஸ்டவ் தான் மன்னிச்சு விட்டுறலாம். அந்த கேஸ் ஸ்டவ்வுக்கு மேல அட்லீஸ்ட் ஒரு சட்டி வச்சா சமைங்க. கேஸ் ஸ்டவ்வை கொஞ்சம் எடுத்துருங்க. எது மேல இருக்கிற குக்கரை கொஞ்சம் எடுத்துருங்க, சட்டி வைங்க, சமைச்சு பாருங்க. நிச்சயமா வாயு தொல்லை இல்லை, வயிற்று தொல்லை இல்லை. இந்த வயிறு என்ற பாகத்தை காப்பாற்றி கொண்டால் உடல் கண்டிப்பாக சரியாக இயங்கும். அதற்கு வாய்ப்பு நிறைய இருக்கிறது. நான் மீண்டும் மீண்டும் சொல்வதெல்லாம், இந்த உடம்பு நீரால் அமைந்தது, உள்ளே இருப்பது வாய்மையால் அமைந்தது. புற தூய்மை நீரால் அமையும், அகத்தூய்மை வாய்மையால் காணப்படும். அப்படிப்பட்ட நம்முடைய நாவை வாய்மையாகவே, மனதை வாய்மையாகவே, அதற்குள்ளே இறைவனை சிம்மாசனத்தில் அமர்த்து அனர்த்தமான சிந்தனைகளை இல்லாமல் இரு. தெய்வம் தெய்வீக சக்தியும் உன்னை தேடி வரும்.
ஆசீர்வாதம் என்பதை கொடுக்கின்றவரை விட ஆசீர்வாதம் பெறுகின்றவருக்கும் ஒரு தகுதி இருக்க வேண்டும். அந்த ஆசையை நோக்கி நாம் நகர வேண்டும். இந்த மண்டலத்தில் வாழுகின்ற அனைத்து தெய்வீகங்களும் உங்களோடு வர வேண்டும் என சொன்னால் இந்த காவிரி தாயை வணங்கி அந்த தீர்த்தத்தை எடுத்துக்கொண்டு செய். எனவே நான் முடிக்கின்ற போது மீண்டும் சொல்லுகிறேன், அந்த கோபுர கலசத்தில் வைத்தது போல உங்க வீட்டுல ஒரு காப்பர் செம்பு வைங்கோ, காவிரி தாய் தண்ணி எடுத்துக்கொண்டு வச்சுக்கோங்க. அந்த காப்பர் பாத்திரத்தில் இருக்கிற தண்ணியை அப்படியே வீட்டுல மேல மொட்டை மாடி இருந்தா அது மேல கொண்டு வைங்கோ, இல்லாட்டி அந்த காஸ்மிக் எனர்ஜி வர்ற மாதிரி கொண்டு வச்சிருக்கோ. காத்தால இன்னொரு காப்பர் டம்ளர் ஒன்று எடுத்து வச்சுட்டு அந்த தண்ணி தினமும் குடிங்க. காலை ஒரு டம்ளர், சகல ஒரு டம்ளர். எதுல? காப்பர் செம்பு, காப்பர் டம்ளர். நான் கேரண்டி தர்றேன், உன் உடம்புல அனிமிக் வியாதி வராம நல்லபடியா இந்த செய்வரம் நரம்புகள்லாம் வேலை செஞ்சு அற்புதமா வாழ்க்கை இருக்கும். அப்படிப்பட்ட அருமையான இந்த உலகத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். மண்ணுக்குள் போகின்ற வரை வியாதியை நினைத்தும், மண்ணுக்குள் போகின்ற வரை செல்வத்தை நினைத்தும், மடலை செல்வங்கள் வாழ்க்கையை நினைத்தும் சோகமாக வாழ்வதை விட அன்றாடம் நிம்மதியாக வாழ பழகிக்கொள். முகத்தை குரங்கு மாதிரி வச்சுக்காம அப்படியே சிரிச்ச முகத்தோட சந்தோஷமா வைக்க கத்துக்குங்க. பிறக்கும் போது நம்மளால அழகாத்தான் இருந்தோம். புத்தி எப்படி போச்சோ மூஞ்சியும் அப்படி போயிடுச்சு. அதனால கொஞ்சம் அதெல்லாம் மாத்திக்கோங்க. இதெல்லாம் மாறினால் வாழ்க்கை சிறக்கு வர சொல்லிக்கொண்டு, நான் ஒன்று இந்த மேடையில் அமர்ந்துதான் பெரியவனும் அல்ல, நீங்கள் எல்லாம் கீழே அமர்ந்திருப்பால் நீங்கள் சிறியவரும் அல்ல, நாம் எல்லோரும் ஒருவரே. எல்லோருக்கும் ஞானம் உண்டு. வாழ்க்கையை வகுத்துக் கொண்டு செல்லுங்கள். நாம் எல்லோரும் ஒரு பாதையில் இறைவனை வணங்கி சென்றால் இறைவனின் நல்லாசி நம் எல்லோருக்கும் உண்டென சொல்லி வாழ்வோம், வளமை பெறுவோம். வாழ்க்கை நமக்காக இந்த மண்ணில் இறைவன் கொடுத்திருக்கின்றார். இறைவனை பணிந்து இந்த வாழ்க்கையை 100 ஆண்டு காலம் வரை வாழ்ந்து நிம்மதியாக கழிப்போம். தூங்கும் பொழுதே உயிர் போவதற்கு இறைவனை யாசிப்போம். வியாதியோடு நொந்து போகாமல் தூங்கும் பொழுதே மரணிக்கின்ற காலம் நமக்கு கிடைக்கட்டும் என்று இறைவனை யாசித்துக் கொண்டு கடைசியிலே தெய்வ தரிசனம் பார்த்தபடி மரணம் கிடைத்தால் போதும் என்று இறைவனை யாசித்தபடி வாழுவோம். வாழ்க்கை வாழ்வதற்கு என்றும் உணர்ந்து வாழுக. ஓம் மகேஷ். ஹரியோ. ரொம்ப அற்புதமான ஆசியுரை. நம்ம சாமியோட ஸ்பீச்